திரும்பவும் டென்ஷன் பற்றிக்கிச்சு மிடில் ஈஸ்டில். இப்போ வந்து ஈரானியன் ஸ்டேட் டிவி ரன்ஸ் ஹிட்ஸ் லிஸ்ட் ஆஃப் 7 இஸ்ரேலி அஃபீஷியல்ஸ் இன்க்ளூடிங் நெத்தன்யாகுவை சேர்த்து 7 பேருக்கு நேரம் குடிச்சிருக்குது ஈரான். இது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவு அவங்க வந்து டென்ஷன் ஆகிருக்கிறாங்க. ஏன்டா இவன் போய் இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போய் இருந்துட்டு அங்கே சமாதானத்துக்கு வர இந்த ட்ரம்ப்பை வந்து கெடுத்து எப்படியாவது திரும்பவும் சண்டை போட்டால் தான் நெத்தன்யாகு அங்கே இருக்க முடியும். இல்லைனாக்க அதை வச்சு அவன் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் நடத்தி ஆகணும். எலெக்ஷன் நடத்தினா சுத்தமாக தோற்று போயிடுவான்னு நல்லாவே தெரியும். எல்லாம் அரசியல் விளையாட்டு சுற்று விளையாட்டு பண்ணுறானுங்க. இதில் பெரிய பிரச்சனை என்னன்னாக்க அப்பாவி பொதுமக்கள் தான் இதில் சாவாங்க. இதில் வந்து ஈரான் வந்து அந்தளவு சாதாரணமாக கிடையாதுங்க. அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய அளவில் நல்ல அதாவது இதில் பெஸ்ட்டு வந்து நம்ம சைனாவும் ரஷ்யாவும் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஈரானை தாக்குறது எங்களை தாக்குறது மாதிரின்னு சைனாவும் சொல்லிட்டாப்புல. ஏன்னா சைனாவுடைய பொருளாதாரம் பெரும்பாலும் ஈரானை நம்பியும் இருக்குது. அதனால் அவங்களும் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதில் ஈரான் சொல்லியிருக்கிறான், நீ வெயிட் பண்ணு, எங்களுடைய அபாபில் வருது ட்ரோனு, கவனமாக இருந்துக்க. 7 பேருக்கு தலை குறி வச்சுட்டாங்க. இது வந்து பெரிய பிரச்சனையாக போய் முடியும். மிடில் ஈஸ்டே பற்றிக்கும். இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எல்லாம் நாஸ்தியாகும். இங்கே கொண்டாந்து 20,000 30,000 40,000 வந்து குவிக்கிறான். அவன்லாம் வந்து தொடர்நடிகைகள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவன் நாட்டுக்காக வேலை செய்கிறது கிடையாது. இங்கே வந்து ஈரான் இப்போ நின்றானாக்கா அவன் தன் நாட்டுக்கு ஆக்கிறதுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பான். இந்த அமெரிக்க தொடை நடுங்கிகள் வந்து களத்தில் நின்றுலாம் போரிட மாட்டானுங்க. உயிர் பயம், அந்தளவு உயிர் பயத்தில் வாழக்கூடியவனுங்க. அதனால் வந்து இது வந்து எந்த அளவு போகுங்கிறது தெரியல. அமெரிக்கா, அதாவது சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு பக்கா சப்போர்ட் பண்ணிட்டாங்கனாக்க ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா தன்னுடைய பின்வாங்கலை அறிவிச்சிருவான். இது வந்து மிரட்டி பார்க்குறானுங்களா இல்லை உண்மையிலே சண்டை தான் போட போகிறானுங்களான்னு தெரியல. இன்னும் ரெண்டு ஒரு நாள் தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் சரி, உலக பொருளாதாரத்தை மேலும் அழிவுக்கு கொண்டு போகிறதுக்கு யூதர்கள் தயாராகிட்டானுங்க. எந்த ஒரு ஈனச் செயலுக்கும் சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய யூதர்கள் இப்போ இந்த ஈரான் போருக்கு அடித்தளம் இட்டிருக்கிறானுங்க. இதோட விளைவு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து போர் ஸ்டார்ட் ஆச்சுனாக்க எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும், உலகமே பாதிக்கப்படும்.